அது 13,700 அடி உயரம். தடை விதிக்கப்பட்ட பகுதி. போகாதீங்க போகாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லியும் கண் முன்னே 2 இளைஞர்கள் பரிதாபமாக உறைந்து பலி. கண்ணாடி போன்று உறைந்திருந்த சேலா ஏரி உறைந்து வழுக்கியதில் உள்ளே உறைந்த 2 உயிர்கள். உறுதியாக உயிரோடு இருக்கும் கடைசி காட்சி. அருணாச்சல பிரதேசத்தின் தவாங் மாவட்டத்தில் உள்ள உறைந்த சேலா ஏரி பூமியில் இருந்து 13,700 அடி உயரத்தில் உறைந்திருக்கும் அந்த பகுதி பார்ப்பதற்கு மிக அழகாக இருந்தாலும் 0 டிகிரிக்கும் குறைவான வெப்பநிலை காரணமாக அது பாதுகாப்பற்றது என்று அரசால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே எச்சரிக்கை பலகைகளும் வைத்து சுற்றுலா பயணிகள் அங்கு செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் அதனையும் மீறி சில குழுவினர் சுற்றுலாவாக அந்த பகுதிக்கு செல்வதை ஆர்வமாக கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவு கேரளாவை சேர்ந்த 2 சுற்றுலா பயணிகள், 26 வயது தினம் என்ற இளைஞர், 24 வயதுடைய மகாதேவ் என்ற இளைஞர் இருவரும் உறைந்த சேலா ஏரியில் குழு உறுப்பினர் ஒருவர் விழுந்ததை பார்த்து அவர்களை காப்பாற்ற எத்தனித்த போது அவர்கள் வெளியே வர முடியாமல் உறைந்து போய்விட்டார்கள். 3வது பயணி அதிர்ஷ்டவசமாக பத்திரமாக தப்பிவிட்டாராம். சம்பவ இடத்தில் அவர்களை எவ்வளவோ மீட்க முயன்றும் முடியாத நிலையில் இது குறித்து காவல்துறையினர் மீட்பு படையினருக்கு தகவலை தெரிவிக்க காவல் கண்காணிப்பாளர் தோங்கன் தலைமையிலான குழுவினர் அங்கு வந்து கடினமான முயற்சிக்கு பிறகு சடலங்களாக அந்த இளைஞர்களை மீட்டனர். இந்த சடலங்களை அவர்கள் எவ்வளவோ வெப்பம் கொடுத்து காப்பாற்றவும் உறவினர்கள் முயல்கிறார்கள். எத்தனை மருத்துவ உதவிகளை செய்த போதும் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. இது போன்ற அபாயகரமான பகுதிகளுக்கு செல்வதை சுற்றுலா குழுவினர் தவிர்க்க வேண்டும் என்பது மட்டுமே. இயற்கையோடு விளையாடக்கூடாது, அதனை தூரமாக நின்று ரசிப்பதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே இந்த துர்மரணங்கள் நமக்கு உணர்த்தும் எச்சரிக்கை.